ஹalleluya. நாங்கள் யாவரும் எழுந்திருந்த ஒரு விஷயம் ஆராதனை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். மறுபடியும் இந்த மாதத்தின் முதலாவது நாளிலும் இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலும் தேவன் தாமே தடைகளை உடைத்து ஒருவரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். தொடக்கம் தொடங்கி முடிவரை ஆவியானவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். வந்த ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வர இருக்கிற பிள்ளைகளின் தடைகளை உடைத்து இந்த ஆராதனையின் மத்தியிலே தேவன் வாசம் செய்யும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் பாடல்களை பாடி இந்த ஆராதனையை தேவனுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, ஏசப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையிலே நீங்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. நீ பெரிய காரியங்களை செய்து ஆளுகை செய்து வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரு எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரு எனக்கு இல்ல. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நாடும் இல்ல. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நாடும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நினைக்கும் போது உயிரு எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து
பயன்படுத்தீரே, உங்கள் நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவேன், உங்கள் நினைவில் வைத்தீரே. உயிருள்ளவரை மறவேன். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பமில்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பமில்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. அப்படியே துதித்து நாங்கள் ஜெபத்தை எடுப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய், இந்த மாத வேலைக்காய், மாதத்தில் இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரைக்கிற செய்திங்க நம்முடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ வல்லமை கடந்து வரட்டும். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னை துதிக்கவும் பாடவும் இருப்பதால் வார்த்தையை கொண்டு வந்தாலும் நம்முடைய காரணங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் கூட வழிநடத்துகிற சகோதர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் கூட இருங்க. சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்ததாம் இந்த ஆராதனை புறப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து உலகம் அங்கே நடக்கிற பரிசுத்த ஆராதனை காஜோம் அல்லேலூயா. நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நடந்து முடிந்த ஆராதனையிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தீங்க. இன்னுமாக ஆண்டவர் உலகம் எங்கிலும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைகளில் தேவ ஆவியான அசைவாட செல்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பலப்படுத்தி இந்த நானும் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லவும், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும் கிருபை இறங்குமா செல்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு தேசங்கள், நாடு மக்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தான் ஊழியக்காரர்கள் இந்த நானும் பலத்தோடு ஊழியங்களை செய்ய உங்களுடைய பல நாடுகள் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை காண சொல்லும். சங்கீதம் இன்றைய 81வது சங்கீதம் வெற்றிலை வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழை படித்து கற்றுக் துதிக்கலாம். Psalm 81. Für den Chorleiter ein Psalm Asafs mit einem Saiteninstrument zu begleiten. Lobt Gott unsere Stärke, jubelt über den Gott Israels. Singt ihm Lieder und schlagt das Tambourin, spielt die liebliche Zither und die Harfe. Lasst die Trompete am Neumond erklingen, am Vollmond zum Tag unseres Festes. Denn das ist eine Verordnung in Israel, ein Gesetz des Gottes Jakobs. Er hat es für Israel eingesetzt, als er gegen Ägypten kämpfte, um uns zu befreien. Ich hörte eine unbekannte Stimme sprechen. Jetzt will ich eure Schultern von ihrer Last befreien und eure Hände frei machen von ihrer schweren Arbeit. Ihr habt mich in der Not angerufen und ich habe euch gerettet und euch aus der Gewitterwolke geantwortet. Ich habe euren Glauben bei Meriba geprüft, als ihr euch beklagtet, weil ihr kein Wasser hattet. Hör auf mich, mein Volk, wenn ich dich warne, wenn du doch auf mich hören würdest, Israel. Du sollst keine fremden Götter haben und du sollst keine Götzen anbeten. Denn ich bin der Herr, dein Gott, der dich aus Ägypten befreit hat. Öffne deinen Mund weit, ich will ihn mit guten Dingen erfüllen. Aber mein Volk wollte nicht hören und Israel wollte mir nicht gehorsam sein. Deshalb überließ ich seiner Blindheit und Verstocktheit und ließ es nach seinen eigenen Wünschen leben. Wenn mein Volk doch auf mich hören würde, wenn Israel mir doch gehorchen und sich doch an meine Wege halten würde. Wie schnell würde ich dann seine Feinde unterwerfen und meine Hand gegen unsere Gegner erheben. Alle, die den Herrn hassen, würden vor ihm auf die Knie gehen. Ihr Untergang wäre besiegelt. Euch aber würde ich mit den köstlichen Speisen versorgen und mit wildem Honig aus den Felsen sättigen. Amen. தமிழை நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதம் 61. சங்கீதம் 81. கீதித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள்.
நாம் அறியாத பாஷை கேட்ட ஏபி தேசத்திலிருந்து புறப்படுகையில் இதோ யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கமும் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிலிருந்து உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை நம்ப விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகிக்கிறவர்கள் அவருக்கு சிச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் எந்தெந்தைக்கும் இருக்கும். தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். சலமோன் தேவனை ஆராதிக்கும் நினைந்த கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறார். கடந்த 11 மாதமாக கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர், எங்களை எல்லா தீமைக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாத்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதம். 11 மாதங்களில் தேவன் எங்களை எப்படி வழி நடத்தி வந்தார், எப்படி எங்களை தப்புவித்தார், எப்படி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். இந்த தேவை சந்திக்கப்படுமா என்ற ஏக்கத்தோடு தேவ சமூகத்திலே போய் நாம் ஜெபம் பண்ண பொழுது தேவனின் தேவைகளை சந்தித்தாரே. அந்த தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமா? அவர் சில நன்மைகளை ஒவ்வொன்றையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு தேவனை ஆராதிப்போம். நீங்கள் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறீர்களானால் தானியேலிலே வாசிக்கிறோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுடைய தாசர்களாக இருந்தார்கள். அவளுக்கு விரோதமாக ஒரு சவால் விடப்பட்டது. ஒரு பொற்சிலையை நிறுத்தி அந்த ராஜாவா நேபுகாத்நேச்சார் சொல்றான், இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்குறது. எல்லோ தேவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக சொன்னார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிப்பார், அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் எங்களை தப்புவிப்பார். ஆனாலும் அவர் விடுவிக்காமல் போனாலும் நாம் ஆராதிக்கிற தேவனை தவிர நாம் நிறுத்திய பொற்சிலையை நான் பணிவதில்லை என்று சொல்லி அவர் தைரியமாய் தேவன் மேல் நம்பிக்கையை அறிக்கையிட்டார்கள். அவள் அரைக்க விட்டபடியே தேவன் அவரை பாதுகாத்தார். அவள் நடுவிலே வந்து உலாவினார். அவர்கள் ராஜாவின் கைக்கும் அக்கினிக்கும் தப்புவித்தார். அந்த தேவனை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் ரட்சிக்கிறவரை, இன்னும் பாதுகாக்கிறவரை, இன்னும் விடுவிக்கிறவரை, நீ நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டால் இடிமுழக்கம் உண்டாகும் இருந்து நான் உனக்கு பதில் தந்தேன் என்று சொல்லி எகிப்து ஜனங்களை வழிநடத்தின தேவன் சொல்வதை பார்த்து வாசித்தோம். அதை அந்த தேவன் உணர்ந்து பாடுவோமோ? அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முன்னினவரும் பின்னினவருமானவரே, மரித்தேனிலோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவையை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராப்பா, பலம் தந்த செலா, சமாதானம் தந்த யெகோவா சாலோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோய், எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காரே, எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாயே நம்பி, நீவுள்ள தேவனாயே சாமி, உண்மையுள்ள தேவனாயே ராஜு, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தானியேல் தேவனே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவின் தேவனே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பின் தேவனே, மோசே யோசுவாவின் தேவனே, எலியா எலிசாவின் தேவனே, அன்னாள் தாமுவேல் தாவீதின் தேவனே, எசேக்கியா ராஜாவின் தேவனே, இன்னும் விடுவிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அந்த தேவன் உணர்ந்து பாடுவோம். எல்லோரும் சேர்ந்த பாடு.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சாத்ராக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினவரே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினியிலிருந்து பாதுகாத்தவரே, அவர்கள் நடுவில் உலாவினவரே, என்றும் தப்புவிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, ராஜாவின் கைக்கும் அக்கினிக்கும் தப்புவித்தவரே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனே, ஜீவனுள்ள தேவன் என்று அருள்களை செய்தவரே, என்றும் அற்புதங்களை செய்தவரே, அதிசயங்களை காண செய்தவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்தவரே. ஹல்லேலூயா. பிரியமானவரே, இது நாங்கள் வாழ்ற காலம் பரிசுத்தாவியோட காலமாக இருக்கிறது. இயேசு பிதாவின் வலப்பக்கம் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆவியானவரை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஆவியாவுடைய நிறைவுக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். எசேக்கியா 48ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கணுக்காளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்களே கடந்து செல்ல வேண்டும் என்று அந்த பகுதியை பார்க்கிறோம். அவைனால் நீச்சல் ஆழத்துக்களை கடந்து செல்லும்படி ஆவியாருடைய நிறைவுகளை கடந்து வருவோம். பரிசுத்த ஆவியான வரவேற்பு 120 பேர் கூடியிருந்து தேவ சமூகத்திலே மன்றாடின பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினிமயமான நாவலோடு இறங்கினார். அந்த ஆவியானவரை வரவேற்போமாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இதயத்தோடு அவரை கூப்பிடுவோம் எங்களை நிரப்பும்படியா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பேதுருவை நிரப்பின ஆவியானவரே, பவுலை நிரப்பின ஆவியானவரே, பர்னபாவை நிரப்பின ஆவியானவரே, ஸ்தேவானை நிரப்பின ஆவியானவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, ஞானத்தை உணர்வை மரடும் ஆவியானவரே, ஆலோசனை பலனை மரடும் ஆவியானவரே, அறிவை கர்த்தருக்கு பயப்பட வைத்து உண்டு பண்ணும் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. தேற்றரவாளனே, தேற்றிடவாருமையா. தேற்றரவாளனே, தேற்றிடவாருமையா. பரிசுத்த ஆவியே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பலவீனம் நீக்கி பலன் தந்து தாங்கும் கர்த்தரின் ஆவியே. பலவீனம் நீக்கி பலன் தந்து தாங்கும் கர்த்தரின் ஆவியே. துதிக்கிறோம், உம்மை அன்போடு அழைக்கிறோம். துதிக்கிறோம், உம்மை அன்போடு அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. பரிசுத்த ஆவியே, எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காய் பருந்து பேசும் வல்லவரே. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காய் பருந்து பேசும் வல்லவரே. அக்கினியா
இறங்குமையா அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா அக்கினியாய் எம்மில் இறங்குமையா அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா சரீரமாகிய உம் சபை மீது நடுவிலே உலாவி நன்மை செய்யும் சரீரமாகிய உம் சபை மீது நடுவிலே உலாவி நன்மை செய்யும் தூயவரே உம்மை வரவேற்கிறோம் துணையாளரே நீரே வாருமையா தூயவரே உம்மை வரவேற்கிறோம் துணையாளரே நீரே வாருமையா பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா பரிசுத்த ஆவியே எம்மை ஆட்கொண்டு நடத்துமையா தேற்றரவாளரே என்று தேற்றிடவாருமையா தேற்றரவாளரே என்று தேற்றிடவாருமையா பரிசுத்த ஆவியானவரே நான் போவது நலன் நான் போவேன் நாங்களுக்கு உங்களுக்கு தேற்றுவாரை அனுப்புவேன் என்றவரே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினவரே பேருவை நிரப்பினவரே பவுலை நிரப்பினவரே பர்னபாவை நிரப்பினவரே ஸ்தெபானை நிரப்பினவரே யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே 120 சீசர்களே அக்கினிமயமான நாளோடு இறங்கினவரே கண்ணுக்கு அளவு போதாதப்பா வெறுப்பளவு போதாது நீச்சல் ஆழத்துக்குள்ளே எங்களை எடுத்து செல்லுங்க நாங்கள் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் சொன்னவரே வேதத்தை போதிக்கிற நல்ல போதகரே தேற்றவாளரே சத்தியாவியானவரே உண்மை வரவேற்கிறோம் சகல சத்தியங்களுக்கு உங்களை மனிதனத்தில் செல்லுகிறவரை உண்மை வரவேற்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சகல துதியும் கனமும் சர்வம் சிறுசாமை கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மற்றவர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நம்முடைய கூட இருந்து நடத்துவாராக. இதுவரை நம்ம நடத்துறதை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே ஆரம்பத்தில் கடைசியில் போகிறோம். அடுத்த வாரம் உபவாசம் கூட்டம் இருக்கிறது. அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள், கிறிஸ்மஸ் ஆராதனை பக்ராக்கில் இருக்கிறது. இரவு ஒழிப்பு கூட்டமும் பக்ராக்கில் இருக்கிறது. அதுக்காக ஜெபித்து வாரம் கர்த்தர் கூட இது கூட நடத்துவார். ஆகவே இந்த நாட்களிலும் நாங்கள் பிரிவான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிந்து தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற நேரம். ஆகவே தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்காக இப்பொழுதும் இலங்கையில் நடக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதில் இந்த புயல் காற்று புயல்லாம் வந்து கொண்டிருக்கிறதாகவே ஜெபம் பண்ண போகிறோம். உற்சாகமாக ஜெபம் அங்கே சொன்ன மாதிரி தான் புயலுக்காக சுனாமியை கடந்து போக நாங்கள் ஜெபிச்சா அங்கால போயிட்டோம் இந்தியாவுக்கு. ஆகவே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறது.
அவர் காற்றையும் கடலையும் அதற்றது. ஆகவே இந்த நாட்களில் தேசங்களுக்காக சவர் ஜெபம் பண்ணுவார். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தேவன் ஆறுதல் படுத்தும்படியாகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது ஒரு தேசங்களுக்கு ஆபதுவாக ஜெபம் பண்ணுவார். அமெரிக்கா கண்டத்தை ஒப்புத்தரும், ஐரோப்பா கண்டத்தை ஒப்புத்தரும், ஆப்பிரிக்கா கண்டத்தை ஒப்புத்தரும், ஆசியா கண்டங்களை ஒப்புத்தரும், ஆசியா கண்டங்கள் ஒரு குடிமக்களை ஒப்புத்தரும். ஜனங்கள் கத்தை அன்புள்ளவர்கள் நீரை மெய்யானவர்கள் கண்டுவிட செய்கிறார். வார்த்தையின்படி கடைசி நாட்களில் பூமி அச்சுகளும் புலன்களும் ஆண்டு அழிவுகள் மறுபடி சில வார்த்தைப்படி கத்தாது நாடு கடந்த நாட்களில் அந்த ஆண்டு காலநிலை சீர இல்லாத நாள் கத்தாவை இலங்கையில் ஏற்பட்ட நிலைகள் மாற வேண்டுமே மண்டாவது கத்தாத பாதிக்கப்பட்ட இடத்தை வெளிக்கத்தை சந்திப்பீராக. கத்தாய் மீண்டும் ஆண்டவரை அந்த காலமை ஆண்டவரை அமைதியும் தாவணமாய் மண்டாலும் கத்தாய் மீண்டும் அந்த இடத்திலே மீண்டும் பெருமழை பெய்து ஆண்ட ஜனங்களுக்கு பாதிப்பு வராதபடி கத்தாவின் இடத்திலே அமைதியை கட்டளிடுவீராக. ஜபங்களை கேட்டு கத்தாவை இந்த காலநிலை மாற்றி போடுவீராக. இயேசுவை நோக்கி பார்க்கிறோப்பா. இலங்கைகளுக்கு ஒரு குடிமக்கள் ரசிப்பீரா. பாவ அடிமைத்திலிருந்து விடுதலையாக்குவீரா. அறியாமல் விடுதலையாக்குவா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவீரா. தலைவர்கள் அதிகாரிகள் ரசிப்பீரா. நீரை மெய்யானது வேண்டும் கண்டுவிடச் செய்வீரா. நீரை உலக ரசிக்கிறதை கண்டுவிடச் செய்வீராக. அவர்கத்தா இந்தியாவை ஒப்புத்தர இந்தியாவில் ஜனங்களை ரசிப்பீரா. விடுதலைக்கும் வித்தியாதியாக ரசிப்பீரா. 143 கோடி மக்கள் வாழும் தேசம். 8 லட்சம் ஆண்டு 8 கோடி ஆண்டு தமிழ் மக்கள் வாழும் தேசம். கத்தை அனுகூல வேண்டுமை மன்றாலும் நீரை மெய்யானது வேண்டும் கண்டுவிடச் செய்வீரா. நீரை ரட்சர் என்பதை கண்டுவிடச் செய்வீரா. நீரை மெஸ்ஸியா என்பதை கண்டுவிடச் செய்வீரா. கத்தா நீ ஜீவனது என்பதை கண்டுவிடச் செய்வீராக. அந்த கத்தாவை அங்குள்ள காலங்கள் சீரேற்றா அமைதி உண்டாவன்மை மண்டாலும் அந்த கத்தாவை அந்த இடத்தை மீண்டும் ஆண்டு ஏற்றாதபடி மீண்டும் சூறாடி வராதபடி மீண்டும் மழை பெய்யாதபடி மழை பெய்து ஆண்டு ஜனங்களுக்கு அழிவு உண்டாதபடி கத்தா அந்த இடத்தை அமைதியை சமாளத்தை கட்டளைகிறார். காற்றையும் கடலை அதற்றவர் கடலை அதட்டி ஆண்டு அமைதியை உண்டாக்கினவர். கத்தாவை மாறி எல்லாம் கூடும் அப்பா அம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் பதில் அளிக்கிற தேவனாய் உதவி செய்கிற தேவனாய் நெருக்கத்திலே அம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். கத்தாவை கூப்பிடாதோ கத்தாங்க ஐரோப்பா தேசம் கத்திரை அன்புல வேண்டுமே வந்தாலும் ஜேமன் தேசம் கத்திரை அன்புல வேண்டுமே வந்தா வாழ பிள்ளைய புத்தரும் அத்துவோல் சிகரெட் சினிமா போதைக்கு அடிமத்திலிருந்து விடுதலையாக்கிறா. பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்கிறா. ரட்சிப்பீரா. இஸ்ரவேல் தேசத்தை புத்திர இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீரா. நீரே மெஸ்ஸியா என்பதை கண்டுபிடிச்சுகிறார். நடக்க யுத்தங்கள் எல்லாம் ஓய வேண்டுமே அமைதி சமானம் உண்டா வேண்டுமே மண்டாகும். கத்தாவை அந்த இஸ்ரவேலுக்கு காசாய் நடக்க யுத்தங்கள் ஆண்டு கத்தாவை நடக்க ஒரு யுத்தங்கள் ஓய வேண்டுமே. வீட்டியை முடித்து அம்புகளை முடிக்கிறவர் வீட்டியை முடிக்கிறவர். கத்தாவை இந்த நாட்கள் வில்லை ஒழிக்கிறவர். கத்தாவை யுத்தங்கள் ஓய பண்ணுற கத்தர் நடி இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவீரா. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்க யுத்தங்கள் ஓய வேண்டுமே என்றாலும் அமைதி சமானம் உண்டா வேண்டுமே என்றாலும் நீரை ரட்சர் என்பதை கண்டுபிடிக்கிறார். தேசங்கள் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றாலும் அந்த ஜலம் காண்ட கத்தாவை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிற போல பூமி கத்தரை அறிவினால் நிறைந்து கொண்டு பார்த்தபடி கத்தரை தேவர்கள் அறிந்துவிட செய்கிறார். ஜபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். பாப்னா சபை சிவசா சபை ஒப்புத்தரும் எஸ்ஏ 60-22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஆதிமவான். கத்தராய் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கொண்டு வார்த்தைப்பட்ட சபையை ஆசிரியர்களால் ரட்சிக்கப்படைய சபையை சேர்த்துக் கொள்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமி மனை போல் மந்தை உறவுல பெருக செய்கிறார். இதுவரை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி சொல்வோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். சிறிய பிள்ளைகள் அப்பொழுது வந்து வசனங்களை சொல்வார்கள். ஜெபமணி நாளைக்கே கடன் சொல்லும் பாருங்க. தாவே இந்த நாளுக்காக நாட்டிக்கு நமக்கு நாளுக்காக நன்றி. உங்களுடைய மத்தியில் நாங்கள் கூடியிருக்கிறோம். இப்போ உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு காணிக்க அங்கீகரிக்க ஆண்கள் தாமே கூட இந்த வழிநடத்தும் கண்டவர் இந்த நாட்கள் மாண்டவர் இந்த சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்லவும் தன்னுடைய நாமத்தை உயர்த்தவும் இருக்கிறார். உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஆலய போகிறோம். அவர்கள் வந்து வசனங்களை சொல்வார்கள். ஆமென். 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 எல்லாம் உன்னை பார்க்கும்பொழுது அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டார். உன் பாதம் கல்லில் விளையாடுவதற்கு அவர்கள் தம் கைகளாலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென்.
அல்லேலூயா. எங்களை நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, முன்னமாய் மாலை ஆராதனைக்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். பாடி துதித்தோம். இந்த நேரத்தில் வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர்களுக்கு இந்த நாளில் வார்த்தையை கொடுக்கிற அடியனையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் மறைந்து ஒப்புக் கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா அந்த வல்லமைகளையும் நாமத்திலே நிர்மூலமாக்கும் ஆளுகை செய்ய நடத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே ஆகும். இன்றைய நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 37:5 வாசித்து கேட்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்ப இன்றைய செய்தியின் தலைப்பு வந்து காரியம் வாய்ப்பு. காரியங்கள் வாய்ப்பதற்கு வேதம் சொல்லுகிறது வந்து இவருடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் வந்து காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இங்கே உன் வழி என்று சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நாங்கள் வந்து கர்த்தருடைய வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழி என்ன, மனிதனுடைய வழி என்ன, எப்படிப்பட்டது வேதம் சொல்றது என்று பார்க்கிறோம். முதலாவது நாங்கள் கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது? ஏசாயா 55:9 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் வந்து என்ன, வானத்தை பூமியை பார்க்கிலும் 8-9 சொல்லப்படுகிறது. அவருடைய வழிகள் வந்து உயரமான வழிகள். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எங்களுடைய வழிகளை விட்டு நாங்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று. இப்ப கர்த்தரிடத்திலே நாங்கள் திரும்பும் பொழுது அவர் வந்து அவருடைய வழிகள் வந்து உயர்ந்த வழிகள். அப்ப நம்முடைய வழிகள் வந்து எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், முதலாவது கர்த்தருடைய வழிகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 55 நாங்கள் வாசித்தோம். ஆண்டவர் சொல்கிறார், என்ன துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் தேவனிடத்திலே திரும்பும் பொழுது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருப்பது 9 அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவரிடம் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 8வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படி நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. எனவே அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகளாக இருக்கின்றது. எனவே நாங்கள் வந்து எங்களுடைய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும். எங்களுடைய வழிகளை விட்டு நாங்கள் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அவர் மன்னிக்கிறதுக்கு தயார் பெற்றிருக்கிறார் என்றால் அவர் மன்னிக்கிறதிலே அவர் வள்ளலாய் இருக்கின்றார். எனவே ஆண்டவரிடத்திலே துன்மார்க்கர், தேவனை அறியாதவர்கள் துன்மார்க்கர், அக்கிரமக்காரர் என்றால் தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அக்கிரமக்காரராய் மாற இருக்க முடியுமே என்றால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7 அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. அப்ப யாரை பார்த்து சொல்லுகிறார்? தேவனை பின்பற்றினவர்களை தான். எனவே அக்கிரம நினைவுகள் என்ன சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் உள்ளத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார் என்பதாகும். அப்ப எங்களுக்குள்ளே அக்கிரம சிந்தைகள் நினைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு கர்த்தரிடத்திலே முழுமையாய் நாங்கள் திரும்பி அவருடைய வழியிலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் வந்து தேவனுடைய வழியிலே தான் நடந்ததாகவும் அதற்கு தக்கதான பலனை தான் பெற்றதாகவும் சங்கீதம் 18 நாங்கள் வாசிக்கின்றோம். சங்கீதம் 18 21-24 வரை. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். அதற்கு தக்கதான பலனை அளித்தார். நான் உண்மையாய் மன உண்மையாய் நடந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். எனவே அதே போல நாங்களும் கூட
அதாவது அவருடைய வழிகள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவனாக இருக்கின்றார். அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம் மனிதனுடைய வழி எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது. அப்ப மனிதனுடைய வழி எப்படிப்பட்டது என்று வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 14:12 வாசிக்கின்றோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் ஒன்று, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. அப்ப மனிதன் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் நன்றாக தான் இருக்கின்றது. ஆனால் அதன் முடிவு அழிவுக்கு கொண்டு போகிறது, மரண வழிகள். அப்ப அந்த மரண வழிகளுக்கு நடத்தி செல்கிற தான் மனிதனுக்கு செம்மையாக தோன்றும். ஆனால் கர்த்தர் எங்களை நித்தியத்துக்குள்ளே, அதாவது நித்தியத்துக்குள்ளே நடத்துகிறதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார் அந்த பூமியிலே. எனவே நாங்கள் மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற அநேக வழிகள் உண்டாலும் அது மரண வழிகளாயிருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், நெடுக்கமான வழி, அது கேட்டுக்கு போகும் வழி, விசாலமான வழி, அகன்ற வழிகள் ஏராளம் இருக்கின்றது, அதற்றின் முடிவோ மரண வழிகள் என்று வேறு சொல்வது. ஆனால் நெடுக்கமான வழிகள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நித்தியத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாங்கள் சுய புத்தி, அதாவது எங்களோட மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நாங்கள் செய்வது, அதை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் முழுதியத்தோடும் கர்த்தரிடத்திலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர்தான் நம்முடைய பாதைகளை அவர் செவிப்படுத்துகிறார். அப்ப நாங்கள் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சுய புத்தியிலே நாங்கள் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அநேக சுயமாக நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல், அவருடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் எங்களுடைய வழியை நாங்கள் போகும் பொழுது நமக்கு காரியங்கள் சில வழியிலே வாய்க்காமல் போகிறது. அதனால்தான் நாங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைக்கும் பொழுது அவரே பாதைகளை நமக்கு செவ்வைப்படுத்துவார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். என்னுமாய் நீங்கள் பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை 30:21 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்கிறது? நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுதுதான் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். வேர்வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவ தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்க அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? போதகர்கள் மூலமாக நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை ஆண்டவர் கேட்கப்படுகிறவர். எனவே நாங்கள் தேவ சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்படியாய் நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய வழியிலே சரியான பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கோம். அப்ப கர்த்தருடைய வழி உயர்ந்ததாக இருக்கிறது. எங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. அவருடைய வழி உன்னதமான வழி, அது நித்தியத்துக்கு போகும் வழி. எனவே ஆண்டவர் நமக்கு, அதாவது சங்கீதக்காரன் 73ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், உடைய ஆலோசனையின்படி இதனை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர் என்றால் மகிமையான பரலோகத்திலே அவர் சேர்த்துக் கொள்கிறதுவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:2 சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என்னுடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. அப்ப தேவன் நம்மை நித்திய பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறபடினால், அவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறபடினால் நாங்கள் அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்தாக நீங்கள் பார்த்தால், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே முதல் 3 வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப துன்மார்க்கன், அப்ப முதலாவது சுய புத்தியிலே நாங்கள் பார்த்தோம். இப்ப துன்மார்க்கன் ஆலோசனைப்படி நாங்கள் நடக்காமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்திலே ஞானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப தேவன் காரியத்தை கைவிடுவர பண்ணுகிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம். இப்ப காரியம் எப்படி வாய்க்கும் என்றால், நாங்கள் ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு காரியம் வாய்க்கும். எனவே இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற வாய்க்குவான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் பிரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்ப வேதக்காரர்களுடைய பேரளவிலே நாங்கள் இருந்தால் போதாது. சங்கீதம் 119 முதல் வசனம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கிற பாக்கியவான்கள். எனவே வேதத்தின் படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்றது. எனவே வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுதுதான் எங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? யாரெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் யோசுவா 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வாசிக்கலாம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். அப்ப அந்த வசனம் தான் இன்னைக்கு யோசுவா சொன்னது போல நமக்கு தான் நாங்கள் இந்த வசனங்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். இரவும் பகலும் நாங்கள் அதை தியானம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து பாதைகளிலே வழிகளிலே எங்களோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு, தீயாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று. அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், மோசையின் தேவன், யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வேத வசனம் எங்களை விட்டு பிரியாது இருக்கும் பொழுது, அதனை நாங்கள் தியானித்து நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிற கர்த்தராக இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் காரியங்கள் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அவசரமாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது போல ஆண்டவர் எங்களுக்கு அவசரமாக காரியங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் வேதம் சொல்கிறது. அதாவது சங்கீதம் 37:4 எழுதிவிட்டு 24 வாசிக்கலாம். சங்கீதம் 37:24. சங்கீதம் 37:24. அதாவது கர்த்தருக்கு காத்திரு 24 அல்லது 34 இல்லை. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. சங்கீதம் 37 அதுல சொல்லப்படுகிற ஒரு வசனம் கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு வருகிறது. 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார் என்று. அப்ப கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளும்படியாக சொல்லப்படுகிறது. அதாவது 37வது சங்கீதத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி அமர்ந்தவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ள மனிதன் மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகிறாது. 34வது வசனம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திரு, வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவருடன் உயர்த்தார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கா கர்த்தர்களுக்கு பொறுமை வேணும்.
கர்த்தருக்கு பொறுமையாய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பதென்றால் அவருடைய சமூகத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களுக்கு நடக்கும். அப்ப ஆண்டவருடைய வேலை வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். எனவே காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பொறுமை, கர்த்தருக்கு காத்திருப்பு. வேதம் சொல்றது கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் ஒரு நாளும் வெட்கப்பட்ட போவதில்லை, அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நாங்கள் காத்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்கிறது. புலம்பல் புத்தகத்திலே வாசிக்கின்றோம் 3ஆம் அதிகாரம் 25, 26. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் நல்லவர். அவர் நமக்கு ரட்சிப்பன்னு சொல்லும் பொழுது இந்த எப்படிப்பட்ட நாங்கள் என்ன காரியத்திலே எதிர்பார்த்திருக்கின்றோம் அவர் அதிலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பதற்கு நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருப்பதுதான் நல்லது. அவசரப்பட்ட இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முயற்சிக்க கூடாது. கர்த்தருடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அவர் அப்ப வேதம் சொல்கிறது அவர் நம்பிக்கையோடு நாங்கள் அவருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோடு ஒரு நாள் வெட்கப்பட்ட போவதில்லை. எனவே தேவன் நம்முடைய தேவன் அவருக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கின்றார். அடுத்தது நீங்கள் பார்த்தால் காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இப்ப காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாங்கள் காரியத்திலே காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராலே தான் அது வரும் என்று நாங்கள் காத்திருக்க வேண்டும். இப்ப காரிய சித்தி கர்த்தரால் வரும். அடுத்தது நெகேமியா சொல்லுகிறார் அதாவது 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே சொல்லுகிறார் இப்படியாக வாசிக்கலாம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னார். பரலோகத்தின் தேவனான காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நெகேமியா சொல்லுகிறார். அப்ப அலங்கத்தை கட்டும் பொழுது பலவிதமான தடைகள் எதிர்ப்புகள் வந்த பொழுது நெகேமியாவுடைய வார்த்தை என்ன, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், நாங்கள் எழுந்து கட்டுவோம். அப்ப தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். நாங்கள் வேலை நடப்பிக்கும் பொழுது அவரே எல்லா காரியத்தையும் அதன் நேரத்திலே கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே வேதத்திலே சொல்லப்படுகிறது அதாவது ஒரு காலமும் நேரமும் வரும் பொழுதுதான் காரியங்கள் கைகூடி வரும். எனவே நாங்கள் அவசரப்பட்ட ஒன்றும் இல்லை. எங்களுடைய நேரத்திலே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதிலே தான் அவர் செயல்படுவார். எனவே கர்த்தருடைய பிரசங்கின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்ப காலமும் சமயம் என்றால் நேரம், காலமும் நேரமும் இருக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும். அதனதன் காலத்திலே 11வது வசனத்திலே சொல்கிறார், அவர் அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்கிறவர் என்று வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அப்ப ஆண்டவர் அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவன். அப்ப எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேளையில் காரியம் வாய்க்கும். கர்த்தருடைய வேளையிலே காரியம் வாய்க்கும். எனவே நாங்கள் அதுக்கு காத்திருக்கணும் பொறுமையோடு. அப்ப ஆண்டவர் வேளை வரும் பொழுது அற்புதம் செய்கிற தேவன். ஆனால் ஒரு கல்யாணத்திலே வேளை வந்த பொழுது அற்புதம் செய்தார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். எனவே இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய வேளை, அவருடைய கணக்கு வித்தியாசம். இப்ப நாங்கள் கர்த்தருக்கு 1000 வருடம் ஒரு நாட்களை போல, ஒரு நாள் 1000 வருடம் போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே தாமதிக்கிறார் என்று நாங்கள் எண்ணுவது கர்த்தருடைய கணக்கிலே வித்தியாசமாக இருக்கலாம். எனவே நாங்கள் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவன். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்றால் அது நமக்கு
பெரிய ஆசீர்வாதமாக அமையும். அப்பதான் நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. வேதம் சொல்றது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி. எனவே ஆண்டவருக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறபடி, என்ன காரியமாக இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை விரும்புவாது. வேத வசனத்தின்படி எங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது, துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின் மேல் தியானமாயிருக்கும் பொழுது நாங்கள் எடுத்த காரியத்திலே நிச்சயமாய் நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்ப அந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதாவது அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து தோல்வியை கண்ட பிறகு ஆண்டவரை நாங்கள் குறை சொல்லி ஒன்றுமில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறதவன், அதனதன் காலத்திலே செய்கிறதவன். நம்முடைய நேரம் கர்த்தருடைய நேரம் அல்ல, அவருக்கு டைம் இருக்கிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். எனவே ஊழியர் காரியமாக இருந்தாலும், தனிப்பட்ட விதத்திலே இருந்த காரியமாக இருந்தாலும், கர்த்தருடைய அதாவது வேலைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் ஆண்டவருடைய, இப்ப நம்மோடு தேவன் இருக்கிறார். தேவனுங்களோடு வேறு ஆண்டவர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தில் முடிய வரையும் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கே காணக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று புறஜாதி மக்கள் கண்டுபிடிக்க விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். பாருங்கள், யோசேப்பு குறித்து வேதம் சொல்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று. யோசேப்பு எகிப்திலே அங்கே உயர்த்தப்பட்டதற்கு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தபடினாலே. எனவே யோசேப்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 39:2-4 வரை வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்படி பாருங்கள், அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவருடைய எஜமான் கண்டானா. அதே போல நாங்கள் வேலை தலைவராக இருந்தாலும், நாங்கள் இருக்கிற நகரத்திலே இருந்தாலும், நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கிறது என்பதை புறஜாதி மக்கள் காணக்கூடிய விதத்திலே தேவன் எங்களோடு கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்ப தேவன் எங்களோடு இருக்க வேண்டும், அவருக்கு சித்தமானதை நான் செய்ய வேண்டும், அவருடைய வேத பிரமாணங்களின்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது, இந்த வேதத்திலே தியானமாயிருக்கும் பொழுது, அடுத்தது ஆண்டவருடைய காரிய சித்தி கர்த்தரால் வரும், பரலோகத்தின் தேவன் தான் காரியத்தை கைவிட பண்ணுவார் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே ஆரம்பத்திலே வாசித்த வேத வசனத்தின்படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் காரியத்தை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். எனவே நிச்சயமாய் காரியம் வாய்க்கும், கர்த்தருடைய நேரத்திலே நிச்சயமாய் காரியம் வாய்க்கும் என்று நாங்கள் விசுவசிப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருந்து நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். அந்த ஆரம்பத்தில் வாசித்த வசனத்துக்கு ஏதுவான ஒரு பாடலை நாங்கள் பாடி நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியில் வரப்போகிறோம். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் என் இதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், காத்திருப்போம், பொறுத்திருப்போம்.
கர்த்தரை நம்பி இருப்போம், அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரை பொறுத்தீரை கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உரிந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு காத்திரு பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வருவிரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றியுண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமீன். நன்றியோடு துதிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இதயத்தின் வேண்டுதலுக்கு அருள் செய்வார். உன் பணியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்ட வசனங்களின்படி ஆண்டவரே, உடைய வேளை வரும்பொழுது நீர் எல்லா காரியம் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன், காரியத்தை கைவிடுவர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே,
சங்கீதம் 1 நாங்கள் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதாக. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தாவே, நாட்களிலே நாங்கள் எடுக்கிற காரியத்தை வெற்றி பெற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்த தேவன், நீரும் நம்மோடு கூட இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே அப்பா. தடைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே சத்துருவின் கிரியைகளை இயேசு நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா, தீய மக்களுடைய செயல்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், எரிச்சல் படாமல், கோபப்படாமல் ஆண்டவரே கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடி நாள் தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருவோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்க உடைய பந்தியிலே அமரவும் கர்த்தர்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியில் அமர போகிற பொழுது வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 31 வசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு உங்களுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் மாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். இல்லத்திலான அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று நிதானித்து வழியானதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களுடைய அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அடைந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னிடத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்முடைய விரோதிகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வார்த்தை அவர் மேல் வந்தது. அவருடைய கடம்புகளின் ஆடை நாங்கள் குணமாகிறோம். 2 ஆடுகளை போல் இருந்தோம், இப்பொழுது மேற்பெரும் கண்காணி மாற்றத்தை நாங்கள் திரும்பப்பட்டிருக்கிறோம். அன்பான கர்த்தாவே, அருமைத்தாவே, இந்த நினைவு திருவிருந்திலே கர்த்தாவே நாங்கள் பங்கு பெற்ற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே நாங்கள் பங்கு பெற்ற மாதத்தின் முதல் நாள் எங்களை ஒன்று கூட்ட தேவைக்காய் தாப்பனே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் தாமே ஆண்டவரே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நிதானித்து அறிந்து உடைய பணியை அமரை கர்த்தர்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யப்பதற்காக கூடான ஒளி கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பணியிலே அமரும்படியாய் தேவனுடைய வார்த்தை ஆனாலும் நீ ரத்தம்
சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. தாவியாத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுவதும் செல்வதாய் காக்கப்படுவதாக. ஒரு அழைக்கிறவர் மூலம் அப்படியே செய்வார். வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், யோசிக்கமான் வருகிறேன் என்று. மாறனாத கர்த்தராகிய இயேசுவை வாரமுறை வரைக்காக நாங்கள் காத்திருக்கோம். பாய்ந்த தொழுவத்தில் உள்ளாத அநேக மந்திகள் இன்னும் ஒன்றை அவர்களும் ஆண்டவரை வந்து கர்த்தருடைய பந்தியில் அமரும். இமைப்பொழுதிலே கர்த்தாவை கால சத்தம் கேட்ட ஆண்டவரே மர்வமாய் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரோடு என்றைக்கும் கூட இருப்போம் என்று நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நாம் நம்பியோடு தோற்றிருக்கிறோம். துதிகரமாக நமக்கு இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். தேவனை துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. காரியம் அவன் மூலம் வாய்க்கும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படும். அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாயிறங்கி வருகை, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், நம் இரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம், நம் இரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், நம் பரிசுத்தர் வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், நம் பரிசுத்தர் வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைவிதையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரைவிதையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. நன்றி செலுத்தி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறோம்னு சொல்லி உலக மக்கள் எத்தனையோ பங்கருக்காக எங்க பங்கர்கள் ஒழிக்கலாம் என்று தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால்
நாங்கள் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் ஆண்டவரே சீக்கிரம் மாறனாதா அல்லேலூயான்னு பாடினோம். தேவனை நாங்கள் உயர்த்துவோம். தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினோம். எல்லோருமா நன்றி பலி செலுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் சீக்கிரமாய் வருகிறேன் எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இரக்கமுள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஜெபம் பண்ண போகிறோம். அன்பான கர்த்தாவே, நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்து உடைய பந்திராக கொடுத்தாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே கர்த்தருக்கு காத்திருக்கோம் ஆண்டவரே. எங்கள் வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களும் கேட்ட வசனத்தின்படி அனைவரு பிள்ளைகள் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொடு. வசனத்தின்படி நடக்க கிருபை கொடும். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்தும் கர்த்தாவே. இந்த இடத்துல வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நுழைவாக ஆசீர்வதிங்க. இந்த நாட்களும் ஆண்டவர் நடக்கிற காரியங்களை பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. வியாதி கொடுமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வைரஸின் தாக்கங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு உடல் சோர்விலும் தேவன் கூட இந்த வழிநடத்துங்க. கர்த்ததாவை கூட இது பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம் எல்லோரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.